இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா தேவனுக்குரியதாக மாறி இருக்கு. ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆத்துமாவிலே தேவன் குடிகொண்டிருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள். அன்புக்குரியவர்களே, நண்பராம், அன்பராம், இரட்சகராம், மீட்பராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:12 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று? அவர் நம்மை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்போமே ஆனால் பாவத்திலே மரித்திருப்போம், அல்லது பாவத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்போம். பாவத்தின் சம்பளமாம் ஆத்தும மரணத்தை அனுபவித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா தேவனுக்குரியதாக மாறி இருக்கு. ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆத்துமாவிலே தேவன் குடிகொண்டிருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர்கள். ஆம், நம்மை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட உதவி செய்யும் என்று சொல்லி சுத்தமுள்ள வாழ்க்கையை விரும்புகிற நாம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தினந்தோறும் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஆக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த நகரத்துக்கு போக போகிறோம். God bless you.